Hello students, welcome to centum channel. 11th standard commerce unit 3 chapter 11 book back question answers mark பண்ணலாம் வாங்க. First question பாருங்க. Give the meaning of commercial banks. Roman letter 2ல first question. Page number 97 எடுத்துக்கங்க. Page number 97ல கீழே பார்த்தீங்கன்னா bank which accepts இங்க ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா commercial banks. இங்க ஸ்டார்ட் பண்ணி up to earn profit இது வரைக்கும் first point. Second point, they also இங்க ஸ்டார்ட் பண்ணி up to இந்த சர்வீஸ் வரைக்கும். இந்த சர்வீஸ்க்கு இந்த அதர் இருக்குங்களா, அந்த அதர் பக்கத்தில் பேங்கிங் சர்வீஸ் எழுதிங்க. ப்ரொவைட் அதர் பேங்கிங் சர்வீஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கரூர் வைஸ்யா பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கலாம். இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, வாட் டு யூ மீன் பை இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க்? இதுக்கு வந்து பேஜ் நம்பர் 97 எடுத்துக்கோங்க. 97ல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸில் இங்கே ஹியூஜ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இண்டஸ்ட்ரியல் பேங்க்ஸ் இது வரைக்கும். இது செகண்ட் ரோமன் லெட்டர் 2க்கு செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், வாட் ஆர் ஃபாரின் பேங்க்ஸ்? பேஜ் நம்பர் 98 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 98ல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஃபாரின் பேங்க்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு தேர்ட் லைனில் முடியுது பாருங்கள், கால்டு ஃபாரின் பேங்க்ஸ் இது வரைக்கும். இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இது வரைக்கும். இது ரோமன் லெட்டர் 3 ரோமன் லெட்டர் 2வோட செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அதாவது வாட் ஆர் ஃபாரின் பேங்க்ஸ்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 3 ஷார்ட் ஆன்சர்ஸ் கொஷின்ஸ். ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் லோக்கல் ஏரியா பேங்க்ஸ், கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ். பேஜ் நம்பர் 100 எடுத்துக்கங்க. இருக்குது பார்த்தீங்களா, இது இங்கே 8 பாயிண்ட் லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இன் தி சேம் ஏரியாஸ் இது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட். லோக்கல் ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணி அப் டு இந்த சேம் ஏரியாஸ் ஃபஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்பிஐ இதை ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனிங் நவ் இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு 2 எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, கீழே இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. இதுதான் ரோமன் லெட்டர் 3க்கு ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின், வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் இன்வால்வ்ட் இன் ரிலிஜினல் ரூரல் பேங்க்ஸ்? பேஜ் நம்பர் 99 எடுத்துக்கோங்க. ரிலிஜினல் ரூரல் பேங்க்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ் கேட்குறாங்க. இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், தேர் அப்ஜெக்டிவ்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணி த அப்ஜெக்டிவ்ஸ் இஸ் டு டெவலப் ரூரல் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு நபார்ட், சூப்பர்வைஸ்டு பை நபார்ட், இந்த பேரா முடியுது பார்த்தீங்களா அது வரைக்கும். அதுக்கப்புறம் 2 எக்ஸாம்பிள்ஸ் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் கேட்குறாங்களா, இல்லை 2 எக்ஸாம்பிள்ஸ்லாம் கேட்கல. இப்போது இங்கே தேர் அப்ஜெக்டிவ்ஸ்லேருந்து நபார்ட் வரைக்கும் இது வரைக்கும் தான் ரோமன் லெட்டர் 3க்கான செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 4, எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் based on functions. Explain the various types of banks based on functions. Any 5 banks எழுதுனா போதும். பேஜ் நம்பர் 95 எடுத்துக்கங்க. பேஜ் நம்பர் 95ல் ஆல்ரெடி நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸ் எழுதியிருக்கோம். அது ஃபஸ்ட்டு பேங்க், அது ஒரு பேங்க்காக எடுத்துக்கோங்க. கமர்ஷியல் பேங்க்ஸ் இங்கே பேங்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பேங்க்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு ஏர்ன் ப்ராஃபிட் வரைக்கும். அதுக்கப்புறம் தே ஆல்சோ ப்ரொவைட் அதர் பேங்கிங் சர்வீஸ் இது வரைக்கும் எழுதிட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ் இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்க சொன்னேன். அடுத்தது டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இது செகண்ட் பேங்க் எழுதிக்குங்க. இந்த ஹியூஜிலேருந்து இண்டஸ்ட்ரியல் பேங்க்ஸ் இது வரைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து இது பின்னாடி இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்குங்க. இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து ஆல், இது தேர்ட் பேங்க்கு. மொத்தம் எனி 5 கேட்குறாங்க. ஆல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இன் இந்தியா இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு பேஸ்டு இது வரைக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் எழுதிட்டு இதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். ஆல் கோஆப்ரேட்டிவ்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு பேஸ்டு வரைக்கும் இதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் இதுவும்
இந்த ப்ராக்கெட் மட்டும் எழுதிக்கோங்க. நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் பேங்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டெடுக்கு இந்த இது மட்டும் எழுதிக்கோங்க. அப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இது 2 எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4th பேங்க் ஃபாரின் பேங்க் எழுதிக்கோங்க. ஃபாரின் பேங்க் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. தி பேங்க் இங்கேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஃபாரின் பேங்க்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா, தி யூஎஸ்ஏ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இது ஃபாரின் பேங்க் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு 5th பேங்க் வந்து ரிலிஜினல் ரூரல் பேங்க்ஸ். ரிலிஜினல் ரூரல் பேங்க்ஸ்க்கு ஸ்டார்டிங் த ஆர்ஆர்பி இங்கே ஸ்டார்ட் பண்ணி அண்ட் ஸ்பான்சர்ஸ் பேங்க் இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் நான் செகண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து செகண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேங்களா. இது வரைக்கும் ரோமன் லெட்டர் 4ஓட ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர். இன்னும் 5 பேங்க் கேட்டாங்க. கமர்ஷியல் பேங்க், டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ், ரிலிஜினல் ரூரல் பேங்க்ஸ் இது வரைக்கும் மார்க் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் தி டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் பேட்டர்ன். டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் பேட்டர்ன் இங்கே பாருங்கள். இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் பேட்டர்ன் இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். எனி பேங்க் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு டைப் பேங்க் இது வரைக்கும். எனி பேங்க் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு டைப் பேங்க் இது வரைக்கும் எழுதிட்டு நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இந்த செக்டார் கமர்ஷியல் இங்கே முடியுது பார்த்தீங்களா. இது வரைக்கும் இந்த எக்ஸாம்பிள்ஸ்னால் இதெல்லாம் எழுதணும். ஆல் பேங்கிங் கம்பெனிஸ்லேருந்து செக்டார் கமர்ஷியல்ஸ் வரைக்கும் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இன் 1969 இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு மோர் ப்ராஃபிட் இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கவர்மெண்ட் அப்படின்னு இங்கே ஸ்டார்ட் பண்ணி நேஷ்னலைசேஷன்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் இது வரைக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த 3rd எக்ஸாம் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் லாஸ்ட்டில் மஹேந்திரா பேங்க்ஸுக்கு முடியுது பாருங்கள். அது வரைக்கும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எழுதிட்டு இந்த 3 பேங்க்ஸுமே எழுதணும் அப் டு இந்த மஹேந்திரா பேங்க் வரைக்கும். இது ரோமன் லெட்டர் 4த்துக்கான செகண்ட் கொஷின்ஸ். அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.